ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. கோயம்புத்தூர் காந்திபுரமில் தாங்க இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு பஸ் ஜர்னி பண்ணதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு தான் போக போகிறோம். ஸோ ரிட்டர்ன் சென்னைக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ புது பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி இவங்களுடைய இன்னொரு சர்வீஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் தான் ஆப்ரேட் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா வையா வேலூர், ஆம்பூர், சேலம் வழியாக கோயம்புத்தூர் வச்சவங்க. பட் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரூட்லேயே சொன்னாங்க. ஸோ யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறேன் கோயம்புத்தூர், சேலம், விழுப்புரம், சென்னை இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி காந்திபுரம் வந்திருக்கோம். எந்த பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா சிவகுமரன் ட்ராவல்ஸோடைய பிராண்ட் நியூ புது பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி தான் ஆன் ரோடுக்கே வந்தது. அந்த ஒரு புது பஸ்ஸு தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் டு சென்னை டே சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் வந்து கரெக்டாக 9:30 டிபார்ச்சர் சொல்லிடுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆகுது. பஸ்ஸு வந்துட்டோம். ஸோ மற்ற இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச பஸ்ஸுங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டீரியர்ஸ் டிக்கேரிங் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க எக்ஸ்டீரியர்ஸ் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த பஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. சரி, பஸ்ஸுக்கிட்ட போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு வந்தாச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது கோயம்புத்தூர் டு சென்னை. இந்த பஸ்ஸு ஒரு 7 மணி வாக்கில் தான் சென்னை டு கோயம்புத்தூர் வந்திருக்கும். அகெயின் இந்த பஸ் பார்த்திங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் டு சென்னை டே சர்வீஸாக ரன் ஆகுது. சரி வாங்க ஃப்ரண்ட்டில் போயிடும். மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபேவரட் கேபின் கூட சொல்லலாங்க. பாரத் பென்சஸில் ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க, நார்மல் மேனுவல் கேர் மாதிரி தான் போட்டாங்க. ஸோ இதுதாங்க பாரத் பென்ஸோட லுக்கு. சூப்பராகவே இருக்குங்க பாரத் பென்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுவும் எம்ஜியில் நல்லா ஸ்பேஸஸாக இங்கே இடம் இருக்கும். சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ லைட் எல்லாமே பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக ப்ளசண்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் லைட்டோட பார்க்கலாங்க. ஸோ லைட் இதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் லைட்டில் பார்ப்பீங்க. பட் லைட் எல்லாமே நல்லா ப்ளசண்ட்டாக ஒரு சூப்பர் ஃபீல் கொடுக்குதுங்க நம்ம பஸ்ஸு. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு இந்த பஸ்ஸோட பிடிச்ச மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க எக்ஸ்டீரியர் டிசைன் தாங்க, நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த மெயினான ரீசன் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ வாங்க பஸ்ஸு கிளம்ப போகுது. இன்னும் 5 minutes பஸ்ஸு கிளம்ப போகுதுங்க. ஸோ ரூட் எப்படி போகுது, டிக்கெட் ஃபேர் என்ன, நான் எந்த சீட் புக் பண்ணியிருக்கேன், ஸோ அமல்டிஸ் என்ன, ஃபெசிலிட்டிஸ் என்ன, எங்கே ரெஸ்ட் ஆஃப் கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு சென்னை போகிறாங்க, நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்க தாங்க போகிறீங்க. வாங்க. கோயம்புத்தூர் காந்திபுரமில் நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ அதுக்கு அப்படியே வாசலில் தான் நம்ம பஸ் நிற்கும். ஸோ இங்கே நிற்கி பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. சென்னை டு கோயம்புத்தூர், இல்லை கோயம்புத்தூர் டு சென்னைக்கு. ஃபோன் போடுறான் இதெல்லாம் போட்டுருக்கோம். பெட்ஷீட்னா ஒரே இதில் வைக்காமல் இந்த ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து போடுறான். ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து போடுறான்.
பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஒரு சூப்பரான லக்ஸரி பஸ் ஃபீல் தாங்க நம்மளுக்கு கொடுக்குது. எம்ஜி பாடி பில்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குது. இப்போ வாங்க என் சீட் ஏதோ அதில் என்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த பஸ்ஸில் பார்த்துலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா LB12 அதாவது லோவர் பர்த் 12th சீட் நான் புக் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்துலாம். தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளக் டைப் அண்ட் USB டைப் சார்ஜிங் பண்ணி கொடுத்துறாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ஸோ லைட் எரியுது பார்த்தீங்களா. அண்ட் இங்கே ரீடிங் லைட் கொடுத்துறாங்க. ஸோ அதுவும் ஒர்க் ஆகுது. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஏசி ஃப்ளோ வருதுங்க. அண்ட் பேக் ரெஸ்ட் ஸோ எம்ஜியில் டிபிக்கல் பேக் ரெஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். அதே சாக்லேட் ப்ரௌன் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக பில்லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஏசி பஸ்னால் பார்த்தீங்கன்னா பில்லோ பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா திக்கான ஒரு வாஷ் பண்ண பிளாங்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல அந்த உள்ளே இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் ப்ரௌனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரிப் லைட் பார்த்திங்கன்னா டிரைவர் என்ன கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பஸ்ஸு எல்லாம் போர்டிங் பாயிண்ட் முடிஞ்சாலும் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய லக்கேஜ் கேரியர் வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எம்ஜியில் பார்த்தீங்கன்னா மேலே தாங்க உங்களுக்கு ஏசி வெண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஏசி வெண்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா காலுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே மொபைல் ஹோல்டர் இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக இங்கே ஸோ விண்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி தாங்க. ஸோ அங்கே இருக்கிறது பதிலாக இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோடைய BA6 சேசஸில் MG கிளைசர் Z+. ஸோ இவங்க தாங்க பாடி பில்ட் பண்ணாங்க. பாரத் பென்ஸில் MG பாடி பில்ட் பண்ண பஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு 36 பர்த் கொண்ட பஸ்ஸுங்க. ஸோ இதாங்க இந்த பஸ்ஸோட சீட்டு. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா முழுக்கவே ஒரு ஸ்லீப்பர் பஸ் வித் ஏசியோட தாங்க. ஸோ ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் நம்ம சிவகுமார் டிராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸுன்னு இல்லைங்க, இதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸும் கிளம்புங்க. ஸோ அந்த பஸ்ஸும் ஏசி ஸ்லீப்பர் தான், இதுவும் ஏசி ஸ்லீப்பர் தாங்க. ஸோ ரெண்டுமே ஏசியில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே காமனாக தாங்க இருக்கும். அதே மாதிரி ரீடிங் லைட் இருக்கும், சார்ஜிங் பாயிண்ட்டு, பேக் ரெஸ்ட்டு, பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு, ஸோ லக்கேஜ் ஏரியா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் 2 பேர் வேறு ஆளாக வரீங்கன்னா நடுவில் இந்த ஸ்க்ரீன் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் ஃப்ரீயாக தூங்கலாம், நான் இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நல்லா தூங்கலாங்க. ஸோ ஸ்லிப்பர் அவுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாகவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லோயருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும், அப்பருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நல்லா ஸ்பேஸஸாகவே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பெரிய லக்கேஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸோடைய டிக்கியில் வச்சுக்கலாங்க. சின்ன லக்கேஜஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த லக்கேஜ் ஹோல்டரில் வச்சுக்கலாங்க. பஸ்ஸு டிபார்ச்சர் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கும் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா பஸ்லேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரோ மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ மற்ற அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோலாம் பார்த்திங்கன்னா தலை இந்த பக்கம் வச்சு கால் அந்த பக்கம் நீட்டுற மாதிரி இருக்குங்க. பட் லாஸ்ட் ரோ மட்டும் பார்த்திங்கன்னா தலை இந்த பக்கம் வச்சுட்டு கால் வந்துட்டு பேக் சைடில் நீட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். அதுக்காக தான் இந்த மாதிரி லாஸ்ட் ரோ மட்டும் இந்த மாதிரி செட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தலை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு கால் ரைட் சைடில் வைக்கிற மாதிரி. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா அமெனிட்டிஸும் பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. இந்த பஸ்ஸில் லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. ஸோ கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டுக்கு இந்த சாக்லேட் ப்ரௌன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே மேட்ச் ஆகுது. அண்ட் இங்கே ஒயிட் லைட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக தெரியுதுங்க இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் லுக்கு. ஸோ நீங்கள் என் சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க சிங்கிள் சைடு அப்பர் இருக்கும், டபுள் அப்பர், டபுள் லோயர். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தாங்க இருக்கும். அண்ட் இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டை பார்த்தலாம். ஸோ போர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கே, டிபோர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கே, எந்த வழியாக இந்த பஸ்ஸு போகுது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட் அண்ட் ரூட்டை பார்த்துலாங்க. இந்த பஸ் எந்த ரூட் வழியாக போகுது பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் எடுத்திங்கன்னா நார்மலாக இந்த வடபழனி அசோக் பில்லர் வழியாக பஸ்ஸு போவாங்க. ஸோ கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே லெஃப்ட்டு கட் ஆகிட்டு கிண்டி வழியாக இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி போயிடும். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் வழியாக வேளச்சேரி போய் அங்கேருந்து SRP டூல்ஸ் வழியாக இந்த பஸ்ஸு OMR ரூட்டை ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ பெருங்குடி சோழிநூர் வழியாக அப்படியே இந்த பஸ் சத்யபாமா காலேஜ் போயிட்டு அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ கேளாம்பாக்கம் வழியாக இந்த பஸ்ஸு திருப்பூர் டச் ஆகிட்டு SSN காலேஜ் வழியாக இந்த பஸ்ஸு அப்படியே விழுப்புரம் ரூட் போய் ஜாயின் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பஸ்ஸு கிளாம்பாக்கம் போகாது. அண்ட் அதே மாதிரி அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ரூட்டில் ஆப்ரேட் ஆகுங்க. ஸோ அது பஸ்ஸு பார்த்திங்கன்னா பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் வழியாக ஆம்பூர் போயிட்டு அப்படியே அங்கேருந்து சேலம் ரூட் ஜாயின் பண்ணி சேலம் கோயம்புத்தூர் ரூட் வழியாக போயிடுவாங்க. ஸோ 2 பஸ் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நான் கார்ட்ஸை தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த பஸ்ஸு இப்போ நம்ம ட்ரை பண்ணிடுவோங்க.
ஸோ கடைசியாக நம்ம பார்க்கலாங்க இந்த பஸ் எப்படி இருக்குன்னு. கால் பண்ணுறோம் மேடம். ஹலோ ஹலோ ஹலோ. அவரியா கலாய்ச்ச மாதிரியா? உங்களை மட்டும் எடுத்துங்க அந்த மாதிரியா? அது பைபாஸ் போட்டோம் கொஞ்சம். இல்ல 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 அப்லோட்ல பண்ண மாட்டேன். உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். நான் ஏத்துன வீடியோ அண்ணா போட்டோ எடுத்து கொடுத்தா அப்படியே அனுப்பிச்சு விட்டேன் உடனே வரைக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் பண்ணி தரேன். ஒரு நிமிஷம் பைபாஸ் மட்டும் நல்லா போட்டோம். ஏன்னா வண்டி பைபாஸ்ல கரெக்டா வண்டி ஓட்டும் போது சூப்பரா இருக்கும். அதான் அந்த மலையிற மாதிரி வரும்ல அந்த இடத்துல நீங்க மலைப்பீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கும். எடுக்கலாம் ஈஸியா. அவர் ஓட்டுனது என்ன? அவர் முடியெல்லாம் செட் பண்ணிட்டு நைட்டு நீங்க வீடியோ பண்ணிருக்கலாம். அந்த ரோட்ல சிங்கிள் ரோட்ல இப்ப என்ன வர சொன்னா வர போறேன். அவர் கேட்டா கொடுக்கதான் போறாரு. ஆனா வீடியோ எடுக்கணும் பர்மிஷன் தாங்க. சிங்கிள் ரோடு கட்டிங் ஜாஸ்தி ஆகல. தம்பி எத்தனை சீட்டு பார்த்து ஏற்று? 20, 22 வெளியே போகணும். 21 22 வெளியே போகணும். ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ல ஒரு செகண்டுக்கு 2 பேர் ஏற்றினா கூட 30 பேர் ஏற்றணும். எத்தனை பேர் போனீங்க? 6 பேர். 6 பேரா?
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. சங்ககிரி கிட்ட சங்ககிரி டோல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பயோ பிரேக்காக விட்டுருக்காங்க, அதே மாதிரி கேஸ் ஃபில்லிங்காகவும் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உளுந்தூர்பேட்டை தாங்க போகும். யூஸ்வலாக நிற்கிற மாதிரி உளுந்தூர்பேட்டை லஞ்ச் நிறுத்துவாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இது மார்னிங் 9 o'clock கிளம்பின பஸ்ஸுங்க. ஸோ கண்டினியூவாக ட்ராவல் பண்ணால் பேசஞ்சர் ரெஸ்ட் ரூம் தேவைன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்க்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருக்குதுங்க. ஸோ அங்கே டீயும் விற்கிது, நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ உள்ள என்ன ஷாப்பும் பார்த்துருப்பீங்க, நல்லா நாமினல் ஃபேர் தாங்க வாங்குறாங்க. பெட்ரோல் பங்காக இருந்தாலும் நாமினல் ஃபேர் தான் வாங்குறாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ எந்த விதமான காஸ்ட் கிடையாதுங்க. நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடி டீசல் ஃபில்லிங் வந்துருக்கு. ஸோ டீசல் ஃபில்லிங் முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ அந்த 10 நிமிஷத்தை ஒரு சின்ன பயோ பிரேக் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் மார்னிங் சர்வீஸ் மட்டும் தான். சப்போஸ் நீங்கள் நைட்டில் வர மாதிரி இருந்தீங்கன்னா டேரெக்டாக உளுந்தூர்பேட்டை தாங்க போவோம். மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி விடுறாங்க. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணால் அந்த ஒரு பசி அடங்குற அளவுக்கு வச்சு இங்கே ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த பங்க் நேம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் குரூப் கீழே வர பங்க்கு. அண்ட் இங்கே தாங்க ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் முடிச்சு அப்படியே அங்கே டீ ஷாப் இருக்கும். அண்ட் பஸ் இங்கே ரெடி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. உங்களுக்கு நம்ம தான் மேலேருந்து உங்களுக்கு போர்டிங் டைம் வண்டி வந்துடுவாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. கள்ளக்குறிச்சி டோலுக்கு முன்னாடி தச்சூர் ஊர் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக்காக நிறுத்திருக்காங்க. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே சர்வீஸ் மட்டும் தான் இந்த ஸ்பாட்டில் நிறுத்துவாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டில் தாங்க நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. வாங்க நம்ம எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமோ ஸோ அங்கே ரிவ்யூ எப்படின்னு பார்த்துடலாங்க. சாப்பிட்டு வந்து நான் அதோட ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் நாங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. அடையார் ஆந்தமானாலே அந்த டேஸ்ட் போனாங்க. ஸோ அது பக்காவாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. டைமிங் ஆகட்டும், ஸோ ஸ்பீட் ஆகட்டும், ரைட் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துங்க. ரெஸ்ட் ஸ்டாப் ப்ரொவைட் பண்ணதாகட்டும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் மார்னிங் சர்வீஸ் மட்டும் தாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நைட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க நிறுத்துவாங்க. ஸோ வெறும் மார்னிங் டே சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்காக சூப்பரான ஸ்பாட்டில் நிறுத்திருப்பாங்க. ஸோ உள்ளேயும் பார்த்துருப்பீங்க, ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் சென்னைக்கு மட்டும் பர்ஃபெக்டாக ஆன் டைம் போயிட்டா இது தாங்க ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸு சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் டே சர்வீஸில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தச்சூர்னு ஒரு ஊருக்கிட்ட அந்த இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சாக்லேட் ஷாப் இருக்கும், A2B இருக்கும், மன்னா மெஸ் இருக்குது, கேஎஃப்சி இருக்குது, இந்த பக்கம் ஐபேக்கோ இருக்குது, வேஃபல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் தாங்க நிறுத்தியிருக்காங்க.
ஸோ ஃபுட்டும் நல்லாவே இருக்குதுங்க. அப்படியே நம்ம பஸ்ஸு இங்கே இருக்குங்க. பேக்கப் பண்ணலாமா? பேரல் வழி பண்ணலாமா? இறங்கலாம் தனியாக போய் எடுத்து போகிறோம். நன்றிதான். புரியல, வீட்டுக்கு இறந்துட்டானா? சிலிண்டர் அடிக்க வந்தான். அடியப்பா கேட்க அது ரைட்டு
ஃபைனலி நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு ஒரு 5 மினிட்ஸ் தான் ரீச் ஆச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா டிராஃபிக் நடந்தாங்க. கரெக்டாக 5:50க்கு கிளாம்பாக்கம் வர வேண்டிய பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5:55 தான் கிளாம்பாக்கம் வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் இந்த வாட்டி கோயம்பேடு போல் கிளாம்பாக்கத்தில் இறங்கிட்டேன். நீங்கள் சென்னை கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு கோல்டன் ரேட்டட் பஸ்ஸுன்னு சொல்லலாங்க. நீங்கள் டே டைமில் கோயம்புத்தூர் டு சென்னை ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க சர்வீஸ் பக்காவாக இருக்குங்க. ஆல்ரெடி இவங்களோட இன்னொரு பஸ்ஸில் ட்ரை பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வயா வேலூர் சேலம் வழியாக போவாங்க. அந்த பஸ்ஸோட விலாகும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதுவும் இவங்க புது பஸ் தாங்க. ஸோ 2 ரூட்டில் கோயம்புத்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. டே சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னை டு விழுப்புரம் வழியாக தாங்க கோயம்புத்தூர் போகுது. அந்த வேலூர் வழியாக போகல. அது நைட் சர்வீஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸு, ஒரு கோல்டன் ரேட்டட் பஸ்ஸு. டே சர்வீஸ் ஆகட்டும், சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா டே சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீதி எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நைட் சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான பஸ்ஸில் சூப்பரான ட்ராவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு பெஸ்ட்டான பஸ். நீங்கள் தாராளமாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணால் சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.